ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து ஒமான் போகிறோங்க. ஒமான் போகிறீங்களா? அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இங்கே தாங்க பக்கத்தில் ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணால் ஹத்தா அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிறது மாதிரி மலை காடு இது மாதிரி இருக்கிற இடம் அது. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ளே வந்தது மாதிரி இருக்கும். ரோட்டு ஓரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிறது மாதிரி அந்த நாவல் மரம்லாம் காய்ச்சிருக்கும். நம்ம போய் பறித்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சீசன் இருக்குது, குற்றாலம் மாதிரி இங்கேயும் அருவி இருக்குது. அந்த அருவிலேருந்து தண்ணியெல்லாம் வரும், போய் குளிச்சுக்கிட்டெல்லாம் இருப்பாங்க. நாங்கள் போன டயத்தில் அருவியெல்லாம் இல்லைப்பா, நீங்கள் கிளம்புங்க, இந்த டயத்துலலாம் வராது, அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சரிங்க வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிறது மாதிரி இதுக்கும் பக்கத்தில் மாமரம்லாம் வச்சுருக்காங்க. மாமரம் பார்த்திங்கன்னா மாங்காய்லாம் அந்தளவுக்கு காய்ச்சிருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் இந்த பாருங்கள் பின்னாடி பேரிச்சம்பழம் மரம் இருக்குது. அதில் பேரிச்சம்பழம் மரம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காய்ச்சிருக்குது. இப்போ பாருங்கள் கைக்கு எட்டுற அளவுக்கு இருக்கிற நம்ம ஊர் நாவல் பழத்தை தான் இப்போ பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே நிறைய பேர் வந்து இதாண்டா சறுக்குங்கிறது மாதிரி இருக்கிறத ஃபுல்லாக பறித்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் கூட கிடைக்க மாட்டேங்குது, இந்த அளவுக்கு ரோட்லேயே வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு அப்படியே பார்த்து ஆச்சரியப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம். இது ஏன்னா நம்ம துபாய்க்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஊர் வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இது மாதிரி இடத்துக்கு போயிடுறது. இங்கே பாருங்கள் எப்படி ஒரு அழகாக வச்சுருக்காங்கன்னு. இங்கேயே பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் ஸ்டே பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு திரும்பி வரலாம். இதுதான் ஒரு நாள் பிளான். இங்கே துபாயில் இருக்கிறவங்கெல்லாம் கிளம்பி ஏதாச்சும் பக்கத்து ஊருக்கு போகிறது மாதிரி இப்படி தான் வந்துட்டு போவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நைட் டயத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே அருவி கொட்டுறது போல் வச்சுருப்பாங்க. அப்படியே நம்ம காரில் இறங்கிட்டு வரும்போதே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இதுபோல் சுற்றுலாத்தலங்கள் வர்றது வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். மலையை குடஞ்சி இங்கே வந்து எல்லோரும் பார்க்குறது மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்லையா அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம ஊரில் மலையை குடஞ்சி விற்றுக்கிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். எங்கடா போன வருஷம் இந்த இடத்துல மழை இருந்துச்சு, எங்கே காணோம் அப்படின்னா டேய் அதை தாண்டா நாங்கள் ரோடு போட்டு அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது போல் பாதுகாத்து மக்கள் வந்து பார்க்குற அளவுக்கு சுற்றுலாத்தலம் மாதிரி வச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே அங்கேயே தங்கியிருந்து அப்படியே காலையில் அப்படியே சுற்றிட்டு திரும்பி வந்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.